பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா என்னென்ன திங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சது குட்டியாக விளாக் மாதிரி மட்டும் நான் குட்டி விளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் அந்த திங்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப குட்டியான திங்ஸ் தான். ஏன்னா நிறையா அமௌண்ட் போட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. இது எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஒரு சில திங்ஸ் எல்லாமே தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லா திங்ஸுமே தான் நான் வாங்கலை. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட என்னென்ன இல்லையோ அது எல்லாமே தான் நான் பார்த்து தேடி வாங்கினேன். எப்பவுமே வந்துட்டு அவரு தான் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு எல்லா திங்ஸுமே வாங்குவார். இங்கே நாங்கள் வந்து வெளியிலேருந்து இந்த ஊரில் இருக்கோமா, அதனால் வந்துட்டு அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு எங்கெங்கே போகணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. நான் வீடியோக்காக அவருன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து நான் வாடப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு இங்கே பாண்டியில் இருக்கோம் நாங்கள். ஸோ வந்துட்டு அங்கே எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும், எந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு முதற்கொண்டு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் கூட போயிட்டு நான் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு இப்போ வந்து நான் தனியாக போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறப்போ ஒரு டைமும் பிரியாக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு தான் ஒரு 3 திங்ஸ் நான் அவங்க கூப்பிட்டு போயிட்டு வாங்க. 4 திங்ஸ் நான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ஒன்று மட்டும் நானாக போயிட்டு வாங்கிட்டேன். இது வந்து இப்போ விற்கிற நகை விலையில் நம்ம நகைலாம் வாங்கவே முடியாது போல். கொஞ்சம் கூட நகையை வாங்க முடியல. நம்மளுக்கு காமிச்சிருங்க. என்னன்னா ஒரே ஒரு செகண்ட். ஆக்சுவலாக என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடில் வந்து கமல் போட்டுருப்பார். அதான் பசங்க எல்லாருமே ஒரு சைடில் கமல் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கமல் போட்டிருக்காரு. ஸோ அவருடைய கமல் வந்து ஒரு 6 மந்த்து கிட்ட இருக்கும். அவருடைய கமல் வந்து இதுவாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடஞ்சிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி 2 உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நாங்களும் ரொம்ப நாளாக மாற்றணும்னா இது வந்து ஆக்சுவலாக போய்ட்டு இது 10 வைக்கிறதுக்கும் நாங்கள் கேட்டோம். அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப இதோடைய லெட்டு வந்து ரொம்ப வந்து ஒட்டினாலும் இது வந்து நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாற்றுறதுக்கும் எங்களுக்கு டைம் கிடையாது, போகவும் முடியல. ப்ளஸ் வந்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கடையில் சொல்லிட்டாங்க. அதிலேருந்து அவன் வந்து இந்த கடையிலலாம் ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடி இந்த 90 கிட்ஸ் எல்லாமே காதில் ஒரு தோடு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் போட்டுருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அது போட்டாலும் அது ஒரு மாதிரி ஒரு 1 மந்த்து கூட அது வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுது, கருப்பான மாதிரி ஆகிடுது. ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், சரி நம்ம அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒர்க்கும் எதுவும் போகிறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒர்க் போகுவேன். அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி எங்களுடைய கல்யாணம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் யூஸ்க்காக நான் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே இந்த கமல் மாற்றியாச்சும் கொடுக்கணும், இல்லை புதுசாக எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் அப்போ அந்த அளவுக்கு அதை மாற்ற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் கிடையாது. ஒரு சின்ன கிஃப்ட்டாக ஒரு 5 கிஃப்ட் அவங்களுக்காக நான் வாங்கிட்டேன். நான் அது உங்ககிட்ட காமிக்கிறேன். எங்கே எடுத்தேன்னா ஸ்ரீகுமரன் தான். ஸ்ரீகுமரன் நீங்கள் எனக்கு நியர்பையில் ஸ்ரீகுமரன் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு தான் நான் எடுத்தேன். பார்த்தீங்களா, ஸ்ரீகுமரன் தான் போயிட்டு நான் எடுத்தேன். ஒரே ஒரு கல் வச்ச மாதிரி ஒரு தோடுங்க. நான் இன்னமும் வந்து அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக எடுத்து நான் என்னைக்கு எடுத்தேன்னா ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே நான் எடுத்துட்டேன். 2ஆம் தேதி அன்றைக்கெலாம் நான் போயிட்டு எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது இதெல்லாம் போயிட்டு நான் எடுக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு எப்படியே போயிட்டு எடுத்துட்டேன். இது அழகாக இருக்கும். குட்டியாக ஸ்டார் போட்டோம். இது எனக்கு எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. குட்டியாக ஸ்டார் போட்ட மாதிரி தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இதுவே எவ்வளோ தெரியுங்களா, இதோட ஒரு சைஸ் பெருசு 2000 கிட்ட அந்த மாதிரி அரௌண்ட் வருது. எல்லாமே சேர்த்தா அவ்வளோ காஸ்ட் ஆகுது. இது 916. இங்கெல்லாம் வந்து நார்மல் கோல்டு அந்த மாதிரிலாம் இன்னும் கிடைக்கிறது கிடையாது. இது 916. ஸோ வந்துட்டு கொஞ்சம் இது சாரி ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக பேசி ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபோன். ஸோ வந்துட்டு இது ஒன்று எடுத்தேன். இது ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி அன்றைக்கே போயிட்டு நான் ஈவினிங் டைமில் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இதை எடுத்துகிட்டு நான் இதை எடுக்க போன சாக்கில் எனக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். நமக்கு ட்ரெஸ்ஸுனால் ரொம்ப ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷ் இது மாதிரி இது எல்லாமே என்னோடய ஃபேவரட். இது 3 வந்து நான் எப்போவுமே செருப்பு, ட்ரெஸ்ஸு, நெயில் பாலிஷ் இது 3 வந்து நான் எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு அது பத்தாது. நான் வாங்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பர்சன் அது. அடுத்து வந்து நான் என்ன வாங்கினேன்ட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு வேலைக்கிழமை அன்றைக்கி 3ஆம் தேதி நினைக்கிறேன். 3ஆம் தேதி போயிட்டு அவருக்காக போயிட்டு பர்ஸ் வாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த பர்ஸ் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நாள் கிட்ட அது வச்சுக்க முடியல, அது ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால பர்ஸே அவங்க வாங்குறதே இல்லை. எவ்வளோ நாள் ஆகிடுச்சு அவங்க பர்ஸ் வாங்கி. அப்புறம் இப்போ நான் வந்து பர்ஸ் வாங்கினேன். இந்த பர்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இது அவங்க சர்ப்ரைஸ் ஆகிடும் தெரியல, எனக்கு இது பிடிச்சிருக்கு. பர்ஸ் வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நான் 11th படிக்கிறப்போ 11th 12th எனக்கு சரி ஞாபகம் இல்லை. 12th ஸ்டார்டிங் அப்போ இது அவர் வந்து விழுப்புரம் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் செஃபாக இருக்காரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறப்போ என்னை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூல் வீட்டில் பார்ப்பலாம். யாருக்குமே தெரியாதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா நாங்கள் போவோம், எவ்வளோ இருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது எங்களுடைய எங்ககிட்ட எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ நிறையா இருக்குது ஃபோட்டோ. பட் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ எதுனா இதுதான் பாருங்கள்.
இதை வச்சுருக்கேன். இது ஒன்றா. அப்புறம் வந்து 2 கிளாஸ் வாங்கியிருக்கேன். சிப்ஸ் காமிக்கிறேன். இது வந்துட்டு பிரியாக்கா வாங்கி கொடுத்தாங்க. நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிரியாக்கா வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 கிளாஸ் இருந்துச்சு. ஒரு கிளாஸ் வந்து என் அண்ணா கிட்ட கொடுத்துட்டாங்க. என் அண்ணாவுடைய கிளாஸ் கொடுத்துட்டு அவன் வந்து மாறி மாறி அவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்க. அந்த கிளாஸ் வந்து நாங்கள் வண்டி கவரில் வச்சுருந்தப்போ யாரோ தூக்கிட்டாங்க. இதுவும் அச்சோ இல்லை இதோட இல்லை, இதுவும் பிரியாக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க 2 கிளாஸ். ஆக்சுவலாக வந்து வெயில் டைமில் போடுறப்போ கண்ணு கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப ஹீட் உடம்பு. ஸோ வந்து கண்ணு வந்து ரெட் ஆகிடும். அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கிளாஸ் வாங்கினோம். வண்டியில் போகிறப்ப டஸ்ட் அடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக. அடுத்து வந்து இதோடைய ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த திங்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் நான் அது எல்லாமே நான் வாங்கினேனே தவிர மற்றபடி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற தாட்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் கையில் போட்டுருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக நீட்டாக வாங்கணும். நாங்கள் வாங்கினப்போ இப்போது லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போன டைமில் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தவங்க, அவரோட ஈக்குவல் தான், அவரோட சின்ன பையனா பெரிய பையனும் தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் கழுத்தில் போட்டுட்டு இருந்தான். இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கழுத்தில் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தான். அதை வாங்கி அவர் போட்டுக்கிட்டாரு. அவர் வாங்கி போட்டுக்கிட்டாரு. இது ரொம்ப லைக் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினான். ஒரு 1 வீக் கிட்ட, ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் வாங்கிக்கிட்டாரு. அதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தான் வாங்கணும் லாஸ்ட் 1 வீக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இதுவும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி போய்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பான். இதுவும் கிஃப்ட் பேக் பண்ணுவோம். இன்னொன்று வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கே கிடைச்சாகணும். இன்றைக்கி ஈவினிங்கே கிடைச்சா தான் நான் அதை வந்துட்டு போட முடியும். இன்னொரு கிஃப்ட் என்னன்னா, ஷூ தான். அவர்கிட்ட வந்து மொத்தமாக 4 ஷூ வச்சுருக்காரு. 4 ஷூவில் வந்து ஒரு ஷூ யூஸ் பண்ணுறதே கிடையாது. 2 ஷூ தான் வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பிச்சு மீன்ஸ் கொஞ்சம் லைட்டாக அது கீழே அடியில் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அது அவர் அந்த பேர் ஒட்டுவாங்களே, அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி போட்டு போகிறாரு. நல்லா இருக்குது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. 2 ஷூமே ஒரே மாடல், ஒரே ஷூ தான். ஆனால் எனக்கு அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் எனக்காக லோ பண்ணிட்டான். அவன் ஒர்க் போகிறதுக்கான ரீசனே நான் கூட வச்சுக்கோங்களேன். எனக்காக போகிறான் அப்படின்ற மாதிரி. அவன் அந்த ஷூ போட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு இருந்துச்சு, வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் ஒரேடியாக பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான். எதுக்காக இந்த கலரை நான் எடுத்துருக்கேன்னா, நான் துவைக்கணும்ல, அது ஒயிட்டாக இந்த பாட்டம் ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் தான் நிறைய இடத்துல கிடைக்குது. நிறைய ஷூ அப்படி தான் இருந்துச்சு, இல்லை பிளாக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் போய்ட்டு வேறு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிப்பேன். நாங்கள் அந்த கடையை நான் சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். ஸோ இதையும் கிஃப்ட் பேக் பண்ணணும். இன்னொரு திங்ஸ் மட்டும் வரலை. அது ஆக்சுவலாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே பாய்.